வணக்கம். உலகத்திலேயே ரொம்பவும் பிரபலமான, பலராலும் நேசிக்கப்படுற 23ஆம் சங்கீதத்தோட ஆழமான அர்த்தங்களைத்தான் இன்னைக்கு நாம பகுப்பாய்வு செய்ய போறோம். இது வெறும் பழமையான வார்த்தைகள் கிடையாதுங்க, பல கோணங்கள்ல ரசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான கவிதை. கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த வரியை நீங்க கண்டிப்பா எங்கேயாவது கேட்டிருப்பீங்க. உலக வரலாற்றிலேயே கவிதை வடிவில் எழுதப்பட்ட வரிகள்ல இதுதான் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற வரி அப்படின்னு சொல்லலாம். ஒரு சாதாரண மெய்ப்பனோட உருவகத்தை வச்சு தொடங்குற இந்த முதல் வசனம் தான் ஒட்டுமொத்த சங்கீதத்துக்கே ஆணிவேல். ஒரு வெங்காயத்தை உரிக்க உரிக்க புது லேயர்ஸ் வர்ற மாதிரி இந்த பழமையான கவிதைய மூல உரையின் அடிப்படையில 4 வித்தியாசமான அடுக்குகளா நாம தியானிக்க போறோம். முதல்ல ஒரு அறிமுகம், அப்புறம் மாபெரும் தேவன், அடுத்து மூவொரு தேவனும் மெய்ப்பனும், அப்புறம் காலச் செயல்கள், கடைசியா தாவீதின் விசுவாசம். வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். சரி, ஆழமான பகுப்பாய்வுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அடிப்படையை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால பகுதி 1, சங்கீதம் 23 ஒரு அறிமுகம். இந்த முழுமையான கட்டமைப்பை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல் 3 வசனங்கள் மேய்ப்பன் எப்படி புல்லுள்ள இடங்கள்ல மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில கொண்டு போறார் அப்படிங்கறத பேசுது. அடுத்த 3 வசனங்கள் பாத்தீங்கன்னா மரண இருளின் பள்ளத்தாக்க கடந்து சத்ருக்களுக்கு முன்பாக பந்தி அமர்ந்து கர்த்தருடைய வீட்டுல நிலைத்திருக்கிறத விவரிக்குது. இந்த முழுமையான ஆன்மீக பயணத்தை அப்படியே மனசுல பதிய வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த அடுக்குகள் இன்னும் தெளிவா புரியும். இப்போ முதல் தியானத்துக்கு வரலாம். பகுதி 2, மாபெரும் தேவன். இங்க ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்ட மூல உரை சுட்டிக்காட்டுது. பிரபஞ்சத்தையே படைத்த மாபெரும் தேவன், எல்லாம் அறிந்தவர், எல்லாம் வல்லவர். ஆனா அவரே ஒரு தனி மனிதனோட அன்றாட தேவைகளை சந்திக்கிறவராகவும் வழிநடத்துகிறவராகவும் தன்னை ஒரு சாதாரண மேய்ப்பன போல தாழ்த்துகிறார். பிரபஞ்சத்தை ஆளுகிற அந்த மாபெரும் சக்தி ஒரு தனிப்பட்ட நபரோட ஒவ்வொரு நாளையும் அக்கறையோட கவனிக்குது அப்படிங்கிறது உண்மையிலே கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயம்தானே. அவர் ஒவ்வொரு விசுவாசிக்கும் தனிப்பட்ட தேவன். இந்த வாக்கியத்தை கொஞ்சம் ஆழமா கவனிங்க. பிரபஞ்சத்தோட படைப்பாளர் ஒவ்வொருத்தர் மேலேயும் காட்டுற அந்த தனிப்பட்ட அக்கறையை எண்ணி பார்த்து அதுக்கு நன்றியோடும் நம்பிக்கையோடும் நாம பதிலளிக்க கூப்பிடுறதுதான் இந்த உரையோட நோக்கமாயிருக்கு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்த கவனிச்சிங்களா? மூல உரையில 1லிருந்து 5 வரையிலான வசனங்கள் பெரும்பாலும் நிகழ்காலத்திலேயே அமைஞ்சிருக்கு. இது ஏதோ தற்செயலா நடந்தது கிடையாதுங்க. இது ஒரு மிகச்சிறந்த இலக்கிய உத்தி. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அவர் மெய்ப்பராயிருக்கிறார் அப்படிங்கிற அந்த தொடர்ச்சியான பாதுகாப்ப நமக்கு நினைவூட்டத்தான் இந்த நிகழ்கால அமைப்பு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்த 2வது தியானம், வேதத்தோட பரந்த கருப்பொருள்களோட இந்த ஒற்றை கவிதை எப்படி இணையுதுன்னு பாப்போம். பகுதி 3, மூவொரு தேவனும் மெய்ப்பனும். இந்த ஒற்றை கவிதை எப்படி ஒரு மூவுரு தேவன் அப்படிங்கிற இறையியல் பார்வைய நேர்த்தியா கட்டமைக்குதுன்னு பாக்குறது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. முதலாவதா பழைய ஏற்பாட்டின்படி யெகோவா தேவன் மெய்ப்பராக இருக்கிறார். 2வதா புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே நானே நல்ல மெய்ப்பன் அப்படின்னு வெளிப்படுத்துகிறார். 3வதா சத்தியத்துக்குள்ள நம்மளை வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவரும் ஒரு மெய்ப்பராகவே கருதப்படுறார். என்ன ஒரு அற்புதமான தொடர்ச்சி பாத்தீங்களா? இந்த உரைக்கு இன்னும் ஆழம் சேர்க்கிறது என்னன்னா அதோட மற்ற வேத பகுதிகளோடான தொடர்பு தான். ஏசாயா 40ல மந்தையை மேய்க்கும் தேவனும், யோவான் 10ல ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கும் நல்ல மெய்ப்பனும், வெளிப்படுத்தின விசேஷம் 7ல ஜீவத்தண்ணீர் உள்ள ஊற்றுகளண்டைக்கு நடத்தும் ஆட்டுக்குத்தியானவரும் இந்த 23ஆம் சங்கீதத்தோடு எவ்வளவு ஆழமா பின்னி பிணைஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு எளிய மெய்ப்பன் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் இங்க பிரம்மாண்டமா விரியுது. இப்போ 3வது தியானம். இந்த பகுப்பாய்வு ஒரு அட்டகாசமான இலக்கண திருப்பத்தை எடுக்குது. பகுதி 4, நிகழ் மற்றும் எதிர்கால செயல்கள். கர்த்தர் என்ன செய்கிறார்? இது ரொம்ப எளிமையான கேள்வியா உங்களுக்கு தோணலாம். ஆனா இந்த சங்கீதத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற வினை சொற்களை இன்னும் நெருக்கமா உற்று நோக்க இந்த கேள்வி நம்மள தூண்டுது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தற்சமயம் என்ன நடக்குதுன்னு குறிக்கிற நிகழ்கால செயல்கள். அவர் மேய்ப்பராக இருக்கிறார், மேய்க்கிறார், நடத்துகிறார், தேற்றுகிறார். இது எல்லாமே இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் எதிர்கால வாக்குத்தத்தங்கள். நன்மையும் கிருபையும் தொடரும், கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் அப்படிங்கிற முடிவில்லாத பெருவாழ்வு. இந்த உரை அன்றாடச் செயல்களையும் எதிர்கால நிரந்தர வாக்குத்தத்தங்களையும் எவ்ளோ அழகா பிரிச்சு காட்டுதுன்னு கவனிங்க. பரிச்சயமான கவிதைக்கு இது ஒரு புது பார்வையை கொடுக்குது. இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கிற அந்த நபரை 4வது தியானத்துல பார்க்க போறோம். பகுதி 5, தாவீதின் விசுவாசம். இந்த முழு கவிதையும் இதை எழுதின தாவீதோட ஆழமான விசுவாசத்தை புரிஞ்சுக்க நமக்கு ஒரு சாளரமா செயல்படுது.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு வலிமை மிக்க ராஜாவும் மாபெரும் போர்வீரனுமான தாவீது தன்னை வழி நடத்தப்பட வேண்டிய ஒரு சாதாரண ஆடா உருவப்படுத்துறது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் இல்லையா? இவ்ளோ நேரம் நம்ம பார்த்த அந்த முரண்பாடு, இறைவியல் ஆழம், இலக்கண கட்டமைப்பு இதெல்லாத்தையும் வெறும் தத்துவமா பார்க்காம தாவீதோட ஆழமான தனிப்பட்ட விசுவாசம் அப்படிங்கிற லென்ஸ் வழியாவே பார்க்கணும்னு இந்த உரை வலியுறுத்துது. இந்த 4 வெவ்வேறு அடுக்குகளையும் உணர்ந்து கொள்வது, இத்தனை வருஷமா நீங்க படிச்ச இந்த பழமையான உரைய இப்போ நீங்க வாசிக்கும் விதத்தை எப்படி மாற்றுது? ஒரு சாதாரண கவிதைக்குள்ள எத்தனையோ ஆழங்கள் இருக்குன்னு இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஆழமான பகுப்பாய்வுல என்னோடு இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு பரிச்சயமான பல விஷயங்களுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான அடுக்குகள் புதைஞ்சிருக்கலாம். அதை தேடி படிக்க மறக்காதீங்க.